Dear friends, நான் பிலால். Indeco Swamimalaiயின் செகண்ட் பார்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு மியூசியம் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. பூட்டி இருக்கு. மியூசியத்தை உள்ள இருக்க நம்ம போகிறோம். ட்ரெஸ்ஸெல்லாம் திறந்துக்கிட்டு உள்ளே இருக்க போகிறோம். உள்ளே இருக்கணும்னா பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. ஃபோட்டோஸு, கன்னு, பழைய சைஸு காத்தாடி, ட்ரங்கு பொட்டி, எப்பா சான்ஸே இல்லை. அது மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபோட்டோஸ், கேமரா, கண்ணால் பார்க்கிறாத காதால் கேட்டுறாத அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அந்த அமேசிங் மியூசியத்தை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்க பயன்படுத்திய பொருட்களும். அதெல்லாமே இங்கிலீஷ்காரர்கள் இங்கே ஆண்டபோது இங்கேருந்து அவங்க திருப்பி அவங்க நாட்டுக்கு போகும்போது விட்டு சென்ற பழைய காலத்து பொருட்களை அவங்க யூஸ் பண்ண நிறையா விஷயங்களும் இங்கே வந்து நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுது. I see the sparks you throw my way. I know your name is written on everyone's mind. Your whole show is captivating me, but don't think that I can see right through that disguise. But when you got close to me, இந்த இடத்த வந்து மியூசியம்னு சொல்கிறதா, இல்லை ஹோட்டல்னு சொல்கிறதா, இல்லை எக்கோ ஃப்ரெண்ட்லி ரெசார்ட்ஸ்னு சொல்கிறதா, அது வந்து எதுவுமே சொல்கிறதுக்கு நம்மளுக்கு முடியலை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து அவ்வளோ கலெக்ஷனுகளை வச்சுருக்காங்க. இங்கேருந்து நம்ம வெளியே ஆகுறோம். வெளியில் எப்படி செட்டப் இருக்குன்னு பார்க்குறோம். இது ரிசப்ஷன்லேருந்து என்ட்ரன்ஸு வெளியே அப்படி வெளியில் போனோம்னா அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணுற இடம்லாம் இருக்குது. வீடுகளை பார்க்கும்போது 18th செஞ்சுரியில் உள்ள அமைப்பு மாதிரி ஒரு வில்லேஜில் எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வச்சுருந்துருக்காங்க. ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட லாக்கரு, இப்போ லாக்கர்லாம் மறைஞ்சி போயிடுச்சு. ரேராக தான் இங்கேயே பார்க்க முடியுது. இங்கே இண்டகோ சுவாமிமலையும் பார்க்க முடியுது. இது தெருட்கள் மாதிரி ஒரு செட்டப்பு. அது வழியாக வந்தோம்னா ஒரு தெரு வழியாக போகிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ரிசப்ஷன்லேருந்து வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தால் ஏர் கலப்பை உழவன், நான் உங்கள் உழவன் அப்படிங்கிற மாதிரி அந்த கலப்பையெல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்படின்ற ஒரு காரு. இந்த காரு ஏன் நிற்கிது நம்ம கேட்டக்கூடாது. அந்த நேட்டிவிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக டீ லட்சுமி டீ அண்ட் காஃபி பார்னு ஒரு கடை மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. தூரத்தில் வந்து ஒரு சென்ட்ரல் ஜெயில் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை வந்து அந்தமானுக்கு நாடு கடத்துறதுக்கு முன்னாடி வந்து சென்னையில் வந்து ஒரு செல்லில் வச்சுருந்தாங்க. அந்த செல்லு பார்த்திங்கன்னா 172 அப்படின்னா அந்த செல்லை வந்து ஒரு காலகட்டத்தில் ரெனோவேஷன் பண்ணும்போது அங்கே பயன்படுத்தப்பட்ட பூட்டு, கேட்டு, சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் உள்ளே தங்கியிருந்த சேர்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரிஜினலாக இவங்க வந்து விலை கொடுத்து வந்து இங்கே வச்சுருந்துருக்காங்க. இந்த இடம் சின்னதாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பொருள் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரிய பேக்ரவுண்டே கொண்டது தான் அந்த இடம். இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கிறேன். இங்கே உள்ள இடம் இன்னும் வேறு மாதிரி இருக்குது.
இங்கே உள்ள வீடுகள் அமைப்பே ஒன்றும் ஒரு மாதிரி இருக்குது. இங்கே நான் எங்கே போயிட்டு இருந்தேன், இங்கே பக்கத்தில் வந்து சென்ட்ரல் ஜெயில் அப்படி மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. அது என்ன செட்டப்பே இல்லை ஆக்சுவலி. அப்போ என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, ஒரு 50 இயர்ஸ் பேக் வந்து சென்ட்ரல் ஜெயிலில் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. ஒர்க் பண்ணப்போ அங்கே உள்ள டோரை வந்து இவங்க மெனக்கெட்டு வாங்கிட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சென்ட்ரல் ஜெயில் என்ட்ரன்ஸில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் அந்த சென்ட்ரல் ஜெயில். எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்கும் அலோடு இல்லை, கேட்டை பூட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ இது தான் அந்த சென்ட்ரல் ஜெயில். நான் ஏற்கனவே சென்ற வீடியோவில் சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு பெரிய வில்லேஜாக இருந்துச்சு. இங்கேருந்து எல்லாம் மிக்ரேட் ஆகிட்டு வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த நேட்டிவிட்டி மாறாமல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த காலகட்டத்தில் காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து நான் உட்கார்ந்துருக்க இந்த இடத்துல வந்து தங்கியிருந்திருக்கிறாரு. அவர் நினைவாக அந்த அடையாளங்களை அழிக்காமல் அவர் என்னென்ன பொருட்களை பயன்படுத்தினாங்களோ அது அப்படியே இந்த வீட்டுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு இருந்தால் அடுத்த வீடியோவில் அந்த இடத்த உள்ளே போய் காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு வீட்டு வாசல் வந்து ஏற்பட்ட சேர்ஸ், ஓல்டு டைப்பு சேரு கலெக்ஷனாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு சேரும் ஒரு வரலாறு பேசும். ஆதி காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேர் தாலி, செம்பு பானைன்னு சொல்லிவிட்டு நிறையா வச்சுருக்கிறாங்க. பேர் தெரியல. இந்த வீடுகள்லாம் ஆனந்தம் படத்துக்கு பார்த்தது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் இங்கே வந்து பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பில் தெரியுது. ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சுருக்குறாங்க. உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. முத்தம் மாதிரி இருக்குது. இந்த முத்தத்துலேருந்து ஒரு அடுத்த ஸ்டெப் சொன்னால் மியூசியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மியூசியத்துக்கு தான் போயிட்டுருக்கான். வாவ், சான்ஸே இல்லை. இந்த இடத்த அநேகமாக பார்த்துருப்பீங்க எல்லாம். ஆனந்த படத்தில் மட்டும் இல்லை, பட்டு நிறையா படத்தில் வந்துச்சு. நமக்கு நினைவில் நினைக்கிறது ஆனந்தம் மட்டும். ஆனந்தம் படம் ஃபுல்லாகவே இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணதாக ஒரு தகவல். இங்கே ஒரு மியூசியம் இருக்குது. மியூசியத்துக்கு தான் உள்ளார போயிட்டுருக்கேன். பட் அந்த வீடை பார்க்கும்போதே தெரியுது, இந்த மேலே உள்ள ஓட்டு வீடு, அந்த அட்மாஸ்பியர் வந்து அந்த பழமையை மாறாமல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மியூசியத்தில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துருவோம். அரிய புகைப்படங்கள், மிஷின், ஓலை சுவடிகள், தராசு, முதுமக்கள் யூஸ் பண்ண அம்மி, கொடக்கல், மரத்தால் ஆனது. இந்த இடத்த பார்க்கும்போதே நம்மளுக்கே தெரியுது, தமிழர்கள் ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது வந்து ரீப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு ரெசார்ட்ஸில் வந்து இந்த அளவுக்கு அவங்க ஒரு மியூசியத்தை உண்டாக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் தமிழ் கலாச்சாரத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறதுல வந்து ஒரு முக்கிய குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு தான் இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ரெசார்ட்ஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காண்டு எனக்கு தோணுது. அது மாதிரி இங்கே பல படங்களை வந்து ஷூட்டிங் பண்ணி இருந்தாலும்
அவங்க கதைக்கு தேவையான சில ஆர்ட் டைரக்டருங்களை வச்சு சில செட்டப்புகளை உருவாக்குவாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அதை எதையுமே இடிக்க வேணாம், இதை அப்படியே விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுவாங்களாம். அதனாலேயே நிறையா ஒரு புது விஷயத்தை அங்கே பார்க்க முடியுது. இந்த வீடு தான் ஆனந்தாங்கிற ஒரு படத்தில் முழுக்க அந்த ஸ்கிரிப்ட் வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணிருச்சுன்னு ஒரு கூடுதல் தகவலையும் சொன்னாங்க. மியூசியத்துக்கு வெளிப்புறத்தில் தான் நான் இதை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு பின்னாடி தெரியுது ஃபுல்லாகவே மியூசியம். அங்கே உள்ள கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே மிரண்டுட்டேன், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஒரு அடுத்த பிளாக் ஒன்று போகுது, அந்த பிளாக்குக்கு தான் போயிட்டுருக்கிறேன். சுற்றினாலே போயிடுது, வழியே தெரிய மாட்டேங்குது. அப்படியான ஒரு தண்ணி இருக்கு. வில்லேஜ் டைப்ல கடாய்ச்சாய். இது பேக் சைடாக வெளியில போகிறேன். வாவ், என்னமோ கலைச்சி வச்சுருக்காங்க. பேர்லாம் தெரியாத உண்மையிலேயே தெரிஞ்சு நீ பார்த்துக்கலாம். இது ஒரு கத்தி நான் ஷார்ப்னஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அது நிறையா இருக்குது. இங்கேருந்து வெளியில் இருந்தால் இது ஒன்றே வந்து விடுது. சூப்பர், ஒரு அழகான இடத்துல வந்துட்டு இருக்கேன். இங்கேயும் ரூம்ஸ் இருக்குது. பட் இந்த ரூம்ஸ் வந்து அந்த பழைய 16th century காட்டேஜ் மாதிரி இல்லை. பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி காட்டேஜ். போயிட்டே இருக்கு. எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு தெரியல. கேமராவை கையில் பிடிச்சி வலி எடுத்தது தான் மிச்சம். சரி கிளம்புவோம், வேலை இருக்குது. வீட்டிடுச்சுன்னா அப்புறம் ஷூட் பண்ண முடியாது. நிறையா கலெக்ஷன் தான் நம்ம வந்து ஆச்சரியப்படுத்துது. அது மாதிரி பைப்பு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இந்த மாதிரி பைப்பு எல்லா இடத்துலையும் இருந்துச்சு, யூஸ் பண்ணாங்க. இப்போ பைப்பும் இருக்குது, தரையில் தண்ணி இல்லை, தண்ணி எல்லாம் வத்து போயிடுச்சு. பைப்பு இருக்கிறாங்க, தண்ணியை வந்து அப்புறம் வந்தால் இதில் இந்த டோர்ஸ்லாம் ரொம்ப ஓல்டு காலத்தில் உள்ள மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த போய் பார்த்துருவோம். எப்படி இதில் கட்டினா வந்து ஆச்சரியமாக இருக்குது. கற்பனைண்டா ஓரளவு கற்பனையாக இருக்கும், அதீத கற்பனை. அது இந்த பழமை மாறாமல் கொஞ்சம் கூட அது செதறாமல் அப்படியே வீடுகளை அமைச்சு அப்படியே வச்சிருக்கிறாங்க. வீடுகள்லாம் இப்படி இருக்கு பாருங்க. வீடியோ எடுக்கிறதா இடத்த ரசிக்கிறதான்னு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகிடும் சில நேரத்தில். அந்த கன்ஃபியூஸு இப்போ வந்திருக்கு. ஓல்டு டைப்பு கார் ஒன்று இருக்குது, Indeco 504. இந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து ஃப்ரெண்ட்லே இருக்குது. இந்த காருக்கு ஒரு வரலாறு இருக்குது. இது எந்த வருஷத்து காரு? சுற்றிக்கிட்டே இருக்கிறேன், கால் வலிக்குது. ஸோ நம்ம வீடியோ எடுத்து இடத்த ரசிப்போம். நிறையா ஹவுஸ் கீப்பிங் வந்து பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ என்னோடய ரூமு எங்கே இருக்குங்கிறத மறந்துட்டேன். அப்படியே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடச்சிச்சு.
அது வழியாக போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பெருக்கிற சவுண்டு ஒன்று இருக்குது. காரணம் என்கிட்ட எல்லா இடத்துலையும் ஹவுஸ் கீப்பிங் இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து போனால் ஓகே. நான் கிளம்புன இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்த காமிச்சிருக்கேன். இன்னும் தெரியல, சிலைகள்லாம் வச்சுருக்குறாங்க. சொல்ல தெரியல, சாரி. அப்படியே வந்தால் ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது. தோட்டத்து வழியாக ஒரு வழியாக என்னோடய ரூமுக்கு வந்துட்டேன். காட்டேஜை சுற்றி பார்த்து செம டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் ஸ்விம்மிங் பூலில் அழகாக ஒரு குளியலை போட்டுவிட்டு அடுத்த வீடியோ வந்து தேர்டு பார்ட்டுக்காக ஷூட் பண்ணணும். ஸோ வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி மேற்கொண்டு எதுவும் தகவல்கள் வேண்டாம், கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நம்ம ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விழாக்களை சந்திக்கலாம். நன்றி. Shut up and sit down.